vlog. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு தெரியுமா? நம்ம அன்றாடம் பயன்படுத்துகிற பல வகையில் ஒரு வகையான பல வகை தான் பார்க்க போகிறோம். அது என்ன வகையான பழம் அப்படிங்கிறது தானே யோசிக்கிறீங்க? மாதுளம் பழம். இந்த மாதுளை பழத்தை நம்ம சாதாரணமாக சாப்பிடுவோம். ஆனால் ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லுவாங்க நிறைய பேர். ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால எத்தனை விதமான பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா? மினிமம் ஒரு 10 வகையான பயன்கள் என்னென்னங்கிறத இன்னைக்கு நாம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லா விதமான யூஸ்ஃபுல் டிப்ஸ்லாம் வழங்கிக்கிட்டு இருக்கோம். அழகு சம்பந்தமாக மருத்துவ குறிப்பு, நாட்டு மருந்து, இது போன்ற அனைத்து விதமான தகவல்கள்லாம் வழங்கிட்டு இருக்கோம். இது போன்ற வேறு என்னென்ன தகவல் வேணுங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் நம்ம விலாக்லாம் எடுக்க போகிறோம். உங்களுக்கு எந்த மாரி விலாக்லாம் வேணும், எதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் அந்த தகவல்கள்லாம் பயனடைவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம மாதுளப்பழம் ஜூஸ் ஏன் குடிக்கணும், அதோட நன்மைகள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மாதுளை ஜூஸ் மாதுளை ஜூஸில் 10 வகையான நன்மைகள் இருக்குது. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மாதுளை பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிற ஒரு விட்டமின் சி, அலர்ஜி எதிர்ப்பு மற்றும் வைரஸ் பண்புகள் உள்ளன. இதில் சர்க்கரை சேர்க்காம தினமும் ஜூஸாக குடிச்சிங்கன்னா பல நன்மைகளை பெறலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா புற்றுநோயை தடுக்கிறதுக்கு மாதுளை ஜூஸ் அதிக அளவில் பயன்படுது. இது நம்ம செல்களை சேதப்படுத்தாமல் இருக்கிறதுக்கும் புற்றுநோய் போன்ற நாள்பட்ட சுகாதார நோய்களை தடுக்கிறதுக்கும் உதவுது. இதனால் நீங்கள் மாதுளப்பழ ஜூஸை கண்டிப்பாக மறக்காமல் குடிங்க. மாதுளப்பழ ஜூஸை நீங்கள் மிக்சியில் அடித்து கூட குடிக்கலாம். அதில் ஊட்டச்சத்து, நீர் சத்து அதிகமாக கிடைக்கிது. அதில் எதிர்ப்பு சக்தியும் அதில் வைரஸ் எதிர்க்கக்கூடிய பண்புகளும் அதிகமாக இருக்குது. ரத்த அடர்த்தியை குறைக்குது. மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதுளை ஜூஸில் ரத்த அடர்த்தியை குறைக்கிறது. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறத ரத்தத்தை அடர்த்தியாக்கிறத தடுக்குது. இதனால் இதயத்தில் உள்ள உடலில் பல்வேறு பகுதியில் எந்த பகுதியிலும் ரத்தம் உறைஞ்சி இருக்குன்னா அவங்களுக்கு மாதுளை ஜூஸ் குடிக்கிறதுனால நல்ல பயனுள்ளதாக இருக்கும். மாதுளை பழச்சாறு குடிக்கிறதுனால ரத்த கட்டிகள் உருவாகாமல் தடுக்குது. மூணாவது பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்புகள் நல்லது. எலும்பு போன்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு மாதுளை சாற்றில் உள்ள அதில் அந்த ஜூஸ் எலும்புகள் மற்றும் திசுக்களை சேதப்படுத்தாமல் மூட்டுகளில் ஏற்படும் வீக்கத்தை தடுக்கிறதுக்கும் ரொம்ப அதிக பயனுள்ளதாக இருக்குது. அதனால் தினமும் மறக்காமல் மாதுளை பழத்தை நீங்கள் ஜூஸாக அடித்து குடித்து வரும்போது எலும்புகள் பிரச்சனையை தவிர்த்திடலாம். இதில் ஆரோக்கியம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதுளைச்சாறு இதயத்துக்கு சிறந்தது என்று பல ஆய்வுகளில் தெரிவிக்கின்றன. இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துறதுக்கு உதவுது மற்றும் தடிமனங்களால் தடுக்கிறது. இந்த ஜூஸை நீங்கள் தவறாமல் குடிச்சிங்கன்னா தமனிகளில் பிளேக் மற்றும் கொலஸ்ட்ரால்கள் வளர்வதை உதவுகிறது. ரத்த அழுத்தத்தை குறைக்குது. மெயினாக தினமும் நீங்கள் மாதுளை ஜூஸ் குடிக்கிறதுனால ரத்த அழுத்தம் ஏற்படாமல் உங்களுக்கு குறைச்சி அதில் உள்ள கரெக்டான கண்ட்ரோலை ஏற்படுத்துது. இதில் அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா செரிமானத்தை ஊக்குவிக்கிறது. மாதுளைச்சாற்றில் உள்ள நார் சத்து உங்கள் செரிமான அமைப்புக்கு மிகவும் உதவியாக இருக்குது. நார் சத்து செரிமானத்தை அதிகரித்து மலச்சிக்கல், அஜீரணம் போன்ற பிரச்சனைகளை தடுக்குது மாதுளப்பழ ஜூஸ். அதனால் நீங்கள் டெய்லியும் கண்டிப்பாக மாதுளப்பழ ஜூஸ் எடுத்துக்கிங்க. அதில் வைரஸ் தடுப்பு பண்பு அதிகமாக இருக்குது. மாதுளைச்சாறில் பொதுவாக தொற்று நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க மிகவும் உதவியாக இருக்குது. இதில் விட்டமின் சி, இ இருப்பதால் அதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதன் ஊட்டச்சத்துக்கள் எந்த ஒரு உடல்நல பிரச்சனைகளையும் தடுக்குது. மெயினாக கண்டிப்பாக நீங்கள் மாதுளப்பழம் ஜூஸ் குடிக்கிறதுனால எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் குழந்தை பிறக்கணும்னு நினைக்கிறீங்க, கருவுறுதலுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். குழந்தை பிறக்கணும், நம்ம இப்போ குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு நினைக்கும்போது
கருவுறத்துக்கு நீங்கள் குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு திட்டமிட்டீர்கள்னா கண்டிப்பாக தினமும் மாதுளைச்சாறை குடிச்சிங்கன்னா நல்லது. மாதுளையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் இருப்பதால் ஆக்சிஜன் ஏற்ற அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. இது பொதுவாக பெண்களின் கருவுறுதலுக்கு பிரச்சனை மற்றும் விந்து செயலிழப்பு பிரச்சனைலாம் சரி செய்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குது மாதுளப்பழ ஜூஸ். அப்போ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் குழந்தை பிறக்கணும் திட்டத்தை தீட்டிருக்கீங்கன்னா மாதுளை ஜூஸ் டெய்லியும் எடுத்துக்கிங்க. செரிமான பிரச்சனை குழந்தை பிறக்கிறதுக்கு பெண்களுக்கு வலிவை தருது. நோய் தொற்று எதிர்ப்பு சக்தியை தடுக்குது. எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு உதவுது. இரத்த அழுத்தத்தை குறைக்குது. இரத்த கட்டி உருவாகிற பிரச்சனைகள் இரத்த உறைஞ்சி கட்டி ஆகும்போது உள்ளத்தில் இருக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குது. இதயத்துக்கு பல நன்மைகளை ஏற்படுத்துது. புற்றுநோயிலேருந்து ரொம்ப தடுக்கிறதுக்கு எதிர்ப்பு சக்தியை தருது. இது போன்ற 10 வகையான மாதுளப்பழ ஜூஸ் நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது போன்ற வேறு என்னென்ன தகவல்கள் வேணும், எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு எந்த தகவல் பயன்படணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பல விஷயங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த தகவலை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். கவலையே படாதீங்க. நம்ம சேனலில் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான தகவல் வழங்குவேன். நீங்கள் மாதுளப்பழ ஜூஸில் சளி பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் மிளகுத்தூள் கூட சேர்த்து சாப்பிடுங்க. உங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கும். பொதுவாக நீங்கள் மாதுளப்பழம் சாப்பிடும்போது மிளகுத்தூள் சிறிதாக சால்ட் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சளி பிடிக்காது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மாதுளப்பழத்தை 10 வகையான நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இது போன்ற வேறு என்னென்ன தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு எந்த தகவல் பயன்படும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தகவல் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 10 வகையான இந்தமாரி தகவல்களை தெரிஞ்சுக்கும் போது அதை தான் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம். எதையுமே நம்ம ஒரு விஷயம் தெரியாமல் செய்யும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ண மாட்டோம். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவோம். இது உங்களுக்கு எந்த வகையான பயன் அளிக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரிய வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கலன்னா கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அதுக்கான தகவல் தெரிய வரும். இது போன்ற உங்களுக்கு அதிக பயனுள்ள தகவல்லாம் நம்ம சேனலில் வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பல விளாகுகள் எடுத்து போட போகிறோம். வேறு என்னென்ன தகவல்கள் வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சில சின்ன குறிப்பு வழங்குகிறேன், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பல்லு வலி அதிகமாக இருக்கா, கவலையே படாதீங்க. கிராம்பை அப்படியே பொடி பண்ணி அந்த பவுடரை பல்லு வலி இருக்கிற இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா பல்லு வலி உங்களுக்கு குறையும் கண்டிப்பாக. அடுத்த குறிப்பு பப்பாளி பழம். பப்பாளி பழத்தை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடலில் உள்ள மலச்சிக்கல் பிரச்சனை சரியாக போகும். பப்பாளி பழம் சாப்பிட்ட உடனே சிறிதளவு வெந்தயத்தை பொடி பண்ணி சாப்பிடுங்க. இல்லை வெந்தயத்தை அப்படியே மென்று சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு உடலில் சூடு ஏற்படாமல் இருக்கும். அதனோட பலன் நீங்கள் முழுமையாக அடையலாம். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். காலை உணவு எந்த டயத்தில் எடுத்துக்கணும், எந்த உணவு எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நான் ஒரு போன வீடியோ லைவில் போட்டிருந்தேன், அதை மறக்காமல் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நம்ம காலை உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஜூஸ் கரெக்டாக நீங்கள் மாதுளப்பழ ஜூஸை ஏர்லி மார்னிங் 6 o'clock அதை கண்டிப்பாக அதுக்குள்ளே குடிச்சிடுங்க. அப்போ தான் அதுக்கான பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். மாதுளப்பழ ஜூஸ் குடித்து அதுக்கு இடைவெளி விட்டு நீங்கள் எந்த டயத்துக்குள்ளே சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான தகவலாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்களா? இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமா இல்லையாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வேறு என்னென்ன தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க, அவங்களும் இந்த தகவல் பயனடைவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.